த்ராட்டில் மட்டும் விடவே கூடாது ராஜு. வீல் ஸ்பின்னிங்லாம் வச்சுக்கணும். த்ராட்டில் விட்டுட்டே வீல் இந்த இடத்துல நின்றுச்சா நம்ம கீழே வந்துடுவோம். த்ராட்டில் மட்டும் விடக்கூடாது. த்ராட்டில் அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுத்து வீல் ஓவராக ஸ்பின் ஆச்சுனாலும் கீழே வந்துடுவோம். ஈவனாக தான் வச்சுருக்கணும் த்ராட்டில் எப்போவுமே. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரே டென்ஷனுங்க. காலையில் இந்த பைத்தியக்காரனுங்க வரேன்னு சொல்லிட்டு வரமாட்டேன்ட்டானுங்க. கடைசியில் இன்னைக்கு வரலைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். இந்த ரைடு பிளான் பண்ணுறதே இதுதாங்க. இதில் ஒரு முக்கியமான கடுப்புங்க ரைடு பிளான் பண்ணுறது. ஓ அங்கே தானடா இருக்கு. சரி சந்தோஷம், ஓகேடா. இவனை கிளப்பி கூட்டிட்டு போறதுக்குள்ள மக்களே அப்படியே சாணியே வந்துடுங்க. சத்தியமா இந்த லோக்கல்ல இருக்கவனை நம்பவே கூடாதுங்க. வெளியூர்ல இருந்து வரவன நினைக்கலாம் நம்பிடலாம். லோக்கல்ல இருந்து வர்றவன தாங்க நமக்கு எனிமீஸே. உண்மையாலுமே ஆக மாட்டானுங்க நமக்கு. நமக்கு ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல வளர்த்து விட்டுருவானுங்க. ஐயோ ஏன்டா இவனுங்களெல்லாம் ஃப்ரெண்டாக வச்சிருக்கோமோ. மக்களே இவனுங்களை நினைச்சோம்னா நம்ம விளாக் ரிவ்யூலாம் கரெக்டாக பண்ண முடியாதுங்க. ஸோ மக்களே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரைட் ரிவ்யூவில் நான் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எஸ்ஸுங்க, நம்ம இன்னைக்கு எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தாண்டி சிறுமலைன்னு சொல்லி ஒரு ஃபாரஸ்ட்டாகும். அங்கே தான் நமக்கு ஷோரூமில் இருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரைடு. நம்ம தான் ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறோம். நம்ம எங்கே இத்தனை வித்தரவுண்டு வேறு தான் இருக்கானுங்க. எங்கே போய் போகிறது என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. போகலாம் மக்களே. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக தாராபுரம் ரீச் ஆகிட்டோங்க. தாராபுரத்துலேருந்து திண்டுக்கலுக்கு 70 கிலோமீட்டர்ஸ். திண்டுக்கல் போகணும்னு நினைக்கிறேன். திண்டுக்கல் போய் பெட்ரோல் அடிச்சுக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம இந்த ரூட்டில் தான் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு மக்களே. பஸ்ஸில் வந்திருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு டைம் ஸ்கூட்டியில் வந்திருக்கேன். அப்புறம் மதுரை போகிறப்ப ஒரு டைம் இந்த ஒட்டஞ்சத்திரம் தாண்டி தான் மதுரைக்கு இந்த வழியில் தான் போவோம். அதனால் மதுரைக்கு போகிறப்ப இந்த வழியை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த வழியில் வரேங்க ரொம்ப நாள் கழிச்சு. இந்த ரைடு போகிறதே ஒரு சந்தோஷம்தான். அது நம்ம ஒரு ரைடராக போனால் சந்தோஷம். ஆர்கனைசராக போனோம்னு வைங்களேன், அந்த ரைடே ரொம்ப அப்படியே மன உளைச்சலாகி குழப்பமே ஆயிடுங்க நமக்கு. ஏன்னா இவனுக்கு எல்லாத்தையும் கிளப்பி கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ள போதும்னு ஆயிடுதுங்க மக்களே. இவனே நான் எங்கே கூப்பிட்டேன் தெரியுங்களா? இவங்க வீட்டு பக்கத்தில் தான் கோயிலோட பேக்கரி இருக்கு. அந்த பேக்கரியில் நின்று எல்லாம் டீ குடிச்சிட்டு இருந்தோம். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஐயோ சோலாவாக வர போகிறோம், பேக் வேறு இல்லை, ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தான் இவனை தம்பியை கூப்பிட்டேன். அஜய நான் இதான் வந்துட்டேண்ணா அப்படின்னா, சூப்பர்ரா வாடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு பிள்ளை குறைச்சிட்டு வந்துருக்கேங்க. இன்னொருத்தர் இருக்காங்க கூடவே இருப்பானுங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வாங்கடான்னு தலையால் அடிச்சுக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டானுங்க. காசு இல்லைன்னானுங்க. சரி 500 நான் தரேன்டா, 500 மட்டும் நீ போடுறா அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கும் சரின்னானுங்க. என் வண்டி வேறு இத்தனைக்கும் அவங்ககிட்ட கொடுத்து என் வண்டி எடுத்துகிட்டு வாடான்னு வேறு சொல்லியிருக்கேன். அதுக்கும் நான் அவனுக்கு அதுக்கும் ஒரு வழி பண்ணி தான் கொடுத்துருக்கேன். எதுக்குமே ஒத்து வரலைன்னா நம்ம என்ன தான் பண்ணுறதுங்க மக்களே, நீங்களே சொல்லுங்கள். இந்த வண்டி வேறு சும்மா இடையில இதாகிடுது. மக்களே இன்னொரு கேங் வேற வராங்க ஈரோட்லேருந்து. அவங்க வேற இன்னும் கிளம்பவே இல்லைங்கிறானுங்க. நாங்கள் தாராபுரம் தாண்டி திண்டுக்கல்லே போய்கிட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளோ நேரம்டா? லாங் ரைடிங்க்கு நீங்கள் இந்த மாதிரி 80-90 க்ரூஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா
சூப்பராக இருக்குங்க. அப்படியே வந்து பீஸ்ஃபுல்லாக நம்ம ரைடு என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணலாம். இதே வந்து நீங்கள் ஹரிபரியில் ஓட்டினீங்க அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்காதுங்க. அந்த மாதிரி தான் இந்த வண்டியோட டிசைன் இருக்குது. அண்ட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே டியூக் 390 இருக்குது அதே சஸ்பென்ஷனு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது கம்ப்ரெஷனு ரீபவுண்டு ரெண்டுமே வந்து 6 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் நினைக்கிறேன். நம்ம வேறு என்ன எவ்வளோ தூரம் போகணும் தெரியுங்களா? இவனுக்கு வந்து ஆடி அசைஞ்சு வந்துக்கிட்டு இருக்கானுங்க. நாளைக்கு வந்து கேள்வி என்ன தான் கேட்பானுங்க. வண்டி ஆஃப் பண்ணிட்டான். இஷ்டத்துக்கு ஓட்டிக்கிங்களா? இடையில வந்து ஒரு லேக் இருக்கு இந்த வண்டியில். அது ஏன்னு தெரியல. இந்த 5 to 6 RPM அஸ்கோர்னா இதுக்கு முன்னாடி ஸ்வாட் பிளன் 250 ஓட்டியிருக்கேங்க நான். சூப்பராக இருக்கும் வண்டி. இது அந்த அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. எனக்கு வந்து பிடிக்கல இது. அந்த வண்டி நல்லா இருந்துச்சுங்க. காம்பேக்டாக இருந்துச்சு. சின்னதாக கொஞ்சம் ஹைட் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் வண்டி நல்லா இருந்துச்சுங்க. இது வந்து ஹைட்டு கம்மி பண்ணியிருக்கானுங்க. வண்டி வந்து எனக்கு வந்து ஓரளவுக்கு தான் பிடிச்சிருக்கு, ரொம்பலாம் பிடிக்கல. பவர் வைஸும் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு பவரும் இருக்குது. இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வேறு சாப்பிட போகணும். எங்கே போய் சாப்பிட்றது என்ன ஒன்றும் தெரியல. நம்ம பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி. நம்ம இந்த சைடே நம்ம புதுசுங்க. நம்ம வந்து இந்த ஊட்டி கொடைக்கானல் ஊட்டி அந்த பக்கமே வந்து போய் பழகிடுச்சா. இந்த பக்கம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம். சரி வாங்க பார்ப்போம். நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷன் தாங்க போயிட்டு இருக்கோங்க. அந்த ஹில் ஸ்டேஷனில் குளிர் அடிக்குமா மழை பெய்யுமா எதுவும் நமக்கு தெரியாது. இன்னைக்கெலாம் அங்கே மழைன்னு தான் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு கிளைமேட்டு. அப்புறம் மக்களே எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே. நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க? வீட்டில் எல்லாம் கறி வச்சு சாப்பிட்றீங்களா? எங்கள் வீட்டிலலாம் வந்து இன்றைக்கி வந்து ஜாலியாக இருப்பாங்க. நானும் வந்து ரைடு ஜாலியாக போகலாம் அப்படின்னு தான் கிளம்பி வந்தேன். இவனுக்கு காலையில் ஒரு பண்ணானுங்க பாரு ஒரு கூத்து. அதை பார்த்துட்டு மனசு வெறுத்துட்டேங்க சீரியஸாக. திடீர்னு வரலைங்க நானுங்க. ஆனால் முன்னாடியே சொன்னாலும் இந்த கிரிக்கெட் மேட்ச்சுக்கு நம்மலாம் வந்து நம்ம ஒரு கேப்டனாக இருந்து நம்ம ஒரு டீம் செட் பண்ணி கொண்டு போகிறப்ப எவனுமே வராமல் போனால் ஒரு வெக்ஸாக வந்துடுறீங்களா? அந்த மாதிரி பண்ணிட்டானுங்க இன்னைக்கு. இதெல்லாம் எவனையுமே நம்பக்கூடாதுங்க. எல்லாம் துரோகிங்கடா நீங்களாம். டே இந்த வீடியோ எப்படி தான் நீங்களாம் பார்ப்பீங்களா? பாருங்கடா, உங்களுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்டா. ஒரு கமிட்மெண்ட் கரெக்டாக கொடுங்கடா. இன்னைக்கு கொடுக்கல, இன்னைக்கு வரல சொல்லிட்டா நான் அடுத்த வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்பேன். நீங்கள் வரேன்னு சொல்லி தான் உங்களுக்காக காசெல்லாம் வாங்கினேன் நான். இப்போ வரலைன்னா நான் என்னடா பண்ணுறது? ஏன்டா டே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களாடா? ஏன்டா ஒரு நாள் எந்திரிச்சு வர மாட்டேங்களாடா? உங்களுக்கு அவ்வளோ தூக்கம் தான் முக்கியமாடா? நானும் நேற்று நைட் 2 மணிக்கு தான்டா தூங்கினேன்டா. காலையில் எந்திரிச்சிட்டேன்டா 5:30 மணிக்கு. என்னங்கடா டே போங்கடா. இனிமேல் வருவீங்கடா, வாங்கடா. அப்போ இருக்கிற உங்களை வச்சு செய்யறேன்டா, வாங்கடா. டே இன்னைக்கு நான் வச்சு செஞ்சுட்டீங்களா? திருப்பி வந்து உங்களுக்கு ரிவெஞ்ச் இருக்கு. எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு என்னை உழப்பிருக்கவன் எல்லாருமே உங்களுக்கு எல்லாத்தையும் வச்சு செய்ய போறேன்டா. டே சீரியஸாக பார்த்துக்கங்கடா. டே தம்பிங்களா, நம்ம தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அஜய்ங்க. எப்படியோ நான் கூப்பிட்ட வசதிக்கு வந்துட்டாங்க. என் தம்பிங்க வந்தாங்க. வெயில் கொஞ்சம் இருக்கு. நான் வேற ஒரு ஃபுட்டு தான் போட்டு போயிட்டு இருக்கேன். ரொம்ப வெயில் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரி மக்களே, நான் இப்போ உங்களுக்கு வந்து தாராபுரம் ஹைவேல நம்ம போய்கிட்டு இருக்கோம். திண்டுக்கல் போயிட்டு நான் உங்களுக்கு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. ஸ்டே டியூன் மக்களே. அப்பாடா மக்களே, ஒரு வழிக்கு எல்லாரும் வந்து சேர்ந்துட்டானுங்க. திண்டுக்கலுக்கு இன்னொரு 50 கிலோமீட்டர் தான் மக்களே இருக்கு. திண்டுக்கலுக்கு ஒரு 50 கிலோமீட்டர் தாங்க இன்னும் இருக்கு. ஒட்டஞ்சத்திரம் மண்டம் பக்கத்தில். ஒட்டஞ்சத்திரத்துக்கு ஒரு 10 கிலோமீட்டர். இவங்க எல்லாத்தையும் முன்னாடி விட்டுட்டு நம்ம கடைசியாக தான் போகணுங்க. அப்போ தான் வந்து இவங்களை பிடிக்க முடியும். மக்களே, இந்த பிளேஸுக்கு யாராவது இதுக்கு முன்னாடியே போயிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து இப்போ நம்ம பன்றிமலை போகிறதா இல்லை சிறுமலை போகிறதானே தெரியல. நம்ம திண்டுக்கல் போயிட்டு தான் வந்து நான் முடிவு பண்ணுவோம். எனக்கு மேக்ஸிமம் பன்றிமலை போனால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ரைடு போகிறப்போ மக்களே இந்த மாதிரி நீங்கள் யாருமே வந்து ஒருத்தரை கிராஸ் பண்ணி ஒருத்தர் வந்து போகணுன்னு நினைக்காதீங்க.
ஏன்னா நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு எந்தூரில் நீங்கள் ஜாலியாக ஓட்டிகிட்டு போயிட்டு இருப்பீங்க. நீங்கள் அப்படி போகும்போது நீங்கள் வந்து அந்த க்ளோஸ் கால்லாம் வந்து நீங்கள் முன்னாடி ஃப்ரண்ட்டில் போகிறவங்க எடுத்து போயிடுவோம். அவன் வந்து பின்னாடி வரவங்க வந்து அதுக்குள்ளே வர முடியுமா அப்படின்னு சொல்லி முன்னாடி போகிறவங்க யோசிக்க மாட்டாங்க. நம்ம வந்து யோசிச்சு போகிறவங்க தான் கரெக்டான ரைடர்ஸ். பின்னாடி வரவனும் சேஃப்டியாக வரணும், நம்ம கூட வரவன் கரெக்டாக வரணும், நம்ம கூட வரவன் நம்ம தான் பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி முன்னாடி ஓட்டுறவங்க நினச்சா மட்டும்தான் நம்ம சேஃபாக வந்து வண்டி ஓட்டிகிட்டு போக முடியும். பாருங்கள், சிங்கிள் லைனில் போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி போகிறது தாங்க வந்து நீட்டான ஒரு ஃபார்மேஷனு. அண்ட் இந்த மாதிரி போனால் தான் வந்து ரோட்டில் மக்களும் வந்து நம்மளை பார்த்து ஓ நல்ல பசங்கடா வேறு எவ்வளோ நீட்டாக போகிறானுங்க பாரு ஒரே லைனில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மாதிரி கோ ரைடர்ஸை நம்ம வந்து சீரப் பண்ணி நம்ம வண்டி ஓட்டணும் மக்களே எப்பவுமே. அதை ஃபஸ்ட்டு எல்லாரும் மைண்டில் வச்சுக்கோங்க வண்டி ஓட்டுறவங்க எல்லாருமே. என்னடா யாரா நீங்க எல்லாம் லெஃப்ட்லயே போய்கிட்டு இருக்காங்க, ரைட்ல வரவே மாட்டேங்கிறான். இவன் பாருங்க எப்படி போறான்னு. யாரா இவன்? எல்லா கேங்லயும் ஒரு குட்டையை குழப்பறதுன்னு ஒருத்தர் இருப்பான் இல்லைங்க, அவன் தாங்க இவன். அந்த மாதிரிதான் ப்ரோ வண்டி ஓட்டுறாப்ல. ப்ரோ நீட்டாக ஓட்டுறாருங்க வண்டி. ப்ரோ நல்லா ஓட்டிட்டு வர்றாரு. அதுபோக நம்ம ராஜு கரெக்டாக ஓட்டுறான். விக்கி RC 390 BS 3ல வந்திருக்கான். அவனே மெதுவாக போகிற மாதிரி இருக்கு ரெண்டாவதா டியூக்குக்கு பின்னாடி. இந்த ரோடெல்லாம் வந்து நமக்கு பழக்கப்பட்ட ரோடும் இல்லை மக்களே. நம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டுறதுக்கு பழகின ரோடு இதே ஊட்டி ரோடு மேட்டுப்பாளைய ரோடுனா நம்ம விட்டு பிரிச்சுட்டு போயிட்டு இருப்போம். நான் இந்த ரோட்டில் நான் வந்து ஒரு 100 தாண்ட பண்ணேன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த ரோடு நமக்கு வந்து புதுசு. எல்லாருமே புது ரோட்டில் வந்து புதுசாக ஒரு ரோட்டில் நீங்கள் டிரைவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பொறுமையாகவே ஓட்டுங்க. ஃபாஸ்ட்டாக ஓட்டணும்னு நினைக்காதீங்க. பத்திரமா போங்க, பத்திரமா இருங்க. லைஃப் என்ஜாய் பண்ணி வாழுங்க மக்கள். இந்த மாதிரி வாரம் ஒரு நாள் ரைடு போயிருங்க. பைக் வாங்குங்க ஃபஸ்ட்டு. பைக் இருந்துச்சுனாலே போதுங்க. உங்களுக்கு பாதி கவலையே மறந்த மாதிரி. என்னதான் கவலை இருந்தாலும் அந்த வண்டி எடுத்துட்டு ஒரு ரவுண்டு போனீங்கன்னு வைங்களா, ஐயோ அதெல்லாம் வந்து சான்ஸே இல்லைங்க. முன்னாடி போறவர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹேண்ட் சிக்னல் கொடுத்து நீட்டாக ஓட்டுறாரு. ஐ லவ் த ரைடர் ஹூ ரைடிங் இன் ஃப்ரண்ட்டுங்க. இந்த அஸ்கோர்னா பார்த்தீங்கன்னா நான் தான் அப்பவே சொன்னேன் இல்லைங்க, பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குங்க. கொஞ்சம் கால்லாம் எனக்கு அந்தமா ஒரு சப்போர்ட்டே இல்லாத மாதிரி இருக்குது தொடையெல்லாம். இந்த இடத்துலலாம் வந்து இப்படி டேங்க்ல வந்து இப்படி கிரிப் பண்ணால் தான் வந்து வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து சும்மா ஏனாதானு இருக்கு பொசிஷனே. ஃப்ரண்ட் வந்து நல்லா இருக்குங்க. ஃப்ரண்ட் வந்து சூப்பராக இருக்குது. நம்ம ஃப்ரண்ட்டை தான் வந்து மோஸ்ட்லி வந்து இதில் வந்து பத்திரமா பிடிச்சி ஓட்டணும். ஏன்னா வந்து இதில் சப்போர்ட்டுக்கு கால் கிடையாதுல்ல, அதனால் பத்திரமா கையில் தான் வந்து நீங்கள் ஓட்டணும் வண்டியவே. அந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில். இந்த வண்டியில் எப்படி ஆஃப் ரோடு ஓட்டுறதுன்னு தான் எனக்கு தெரியல. ஆஃப் ரோடு ஓட்டுறதுக்கு முக்கியமாக கால் தான் தேவைப்படும். இப்போ நம்ம வந்து இந்த லெஃப்ட் எடுத்தோம்னா திண்டுக்கலுங்க, நேராக போனால் மதுரை. ஆமாம், இப்போ நம்ம லெஃப்ட் திரும்பியாச்சு. இந்த மாதிரி முன்னாடி ஒரு நீட்டான ரைடர் எனக்கு வந்து ரைடு கிடச்சிட்டானேன்னு வைங்களேன், நான் பாட்டுக்கு வந்து பிரச்சனையே இல்லாமல் பின்னாடி ஜம்முன்னு வந்துட்டு இருப்பேங்க அவங்களோட பாதுகாத்து. ஏன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே யாருக்கும் இல்லைன்னு நானே சொல்லுவேன். ஏன்னா நம்ம 10 வருஷமாக வண்டி ஓட்டுறோம். எல்லாம் இங்கே பாருங்க எல்லாம் BS 6 தான் ஓட்டுறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, ரைடு எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம தான் இவங்களை சேஃப்டியாக கூட்டிகிட்டு போகணும். போய் சாப்பிடணும் ஏதாவது ஒரு ஹோட்டலில். திண்டுக்கல் தலப்பாக்கடியில் விட்டுறலாமான்னு பார்க்க. தலப்பாக்கடியில் விட்டால் நம்ம தலை தெரிச்சிடும். ப்ரோ பன்றிமலை போகலாமா சிறுமலை போகலாமா? பன்றிமலை போகலாமா சிறுமலை போகலாமா? பன்றிமலை போனால் அந்த ரூட்டு வந்து எனக்கு மறந்துடுச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடி போன ரூட்டு ஃபுல்லாக ஆஃப் ரோடு. ஒரு 6 கிலோமீட்டர் வந்து ஆஃப் ரோடு. அப்படின்னா அந்த ரூட்டில் போகலாம். ஆனால் அது ரூட்டு தேடணும், அதான் ஃபஸ்ட்டு. பரவாயில்ல, கூகுள் மேப் போட்டுக்கலாம். கூகுள் மேப் இல்லாத ரூட்டு ப்ரோ. பன்றிமலைன்னு போடுங்க ப்ரோ, வரும் ப்ரோ, போகலாம் ப்ரோ. உள்ள ஒரு ரோடு பார்த்துக்கலாம், அங்கே போயிட்டு கேட்டுக்கலாம். இங்கே சாப்பிட்டுட்டு போயிட்டு பன்றிமலை மேலே ஏறி சுற்றிட்டு கீழே வந்து மறுபடியும் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஓகேவா? சரி, ஓகே, போயிட்டு வந்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாயந்தரம் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு.
விக்கி எப்படியே RC300 எடுத்துட்டு பயங்கரமா வந்துட்டேன். நீ அப்படியே அதை எடுக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை முடிச்சு. சூப்பர்ரா விக்கி. ராஜு பரவாயில்லையா? சாப்பிட்றா. இங்கே நிப்பாட்டிட்டு இங்கேயே சாப்பிட்றலாம். வெஜ்ஜு தான் காலையில், மதியானம் தான் நான்வெஜ். சரி மக்களே, வாங்க நம்ம போய் எல்லாம் சாப்பிட்லாங்க. இப்போ உள்ளே போயிட்டு சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. ஸ்டே டியூன் மக்களே.